நீங்கள் விருச்சிக ராசியா பொருளாதாரத்தில் ரொம்ப தடுமாறுறீங்களா? தொழிலில் பணமே பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? அதனால் கடும் மன அழுத்தம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு குடும்பத்தில் கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு பொருளாதார ஊசலாட்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் அது. உங்களுக்கு பொருளாதாரம் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறேன். இதை பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு கோவில் பக்கத்துலேயும் ஒரு சன்னியாசி மடம் இருக்கும், அல்லது அந்த கோயிலுக்கான மடாதிபதிகள் இருக்கிற இடமா இருக்கும். அந்த மடாதிபதிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் பழங்களை வாங்கிட்டு போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்ககிட்ட கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது, இதை ஒரு தடவை பண்ணும்போது தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணிட்டு வரும்போது ஒரு வருடத்தில் உங்கள் ரெவென்யூ அதிகமாகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். 1. 2வது, உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வரும். 2. 3வது, உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் காணிக்கை எடுத்து வைக்க மாதம் அல்லது உங்களுக்கு வருமானம் வரதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு மனசில் நினச்சி உங்கள் குலதெய்வத்துக்காக சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது. இது 3ல் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். இது 3ல் நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு உறுதியான பொருளாதார நன்மை கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்.